13 வருட பந்தம். எப்பொழுதும் நீங்கள் எங்கள் சொந்தம். எந்த டீமில் இருந்தால் என்ன? சிஎஸ்கே இப்படி ஒரு சேஞ்ச ரசிகர் மத்தியில எதிர்பார்க்கவே இல்லைங்க. அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் நிஜம்தாங்க. தோனி விக்கெட் கீப்பிங் பண்ண முடியல. அதனால ஒரு சேஞ்சா இருக்கலாம். கேப்டன் பதவியும் சிஎஸ்கேவும் கரெக்ட்டா அமையல. அதனால ஒரு சேஞ்ச் ஆகும். ஆனா இந்த ஃபோட்டோ பாருங்க. 2 நாளுக்கு முன்னாடி ட்ரேடிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவ அப்டேட் பண்ணியிருக்காங்க. சஞ்சுவ சிஎஸ்கே டார்கெட் வச்சு தூக்கியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 வருஷமா இருந்த நம்ம தளபதி ஜடேஜா சிஎஸ்கேவுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸே பயங்கரமா இருந்தாங்க. தளபதிய பிரிச்சு வச்சுட்டாங்களே! ரசிகர் மத்தியில கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதனால சிஎஸ்கேக்கு சேட்டன் வந்துட்டாரு என்ற ஒரு மன நிம்மதியோடு இருக்காங்க. ஜடேஜா ராஜஸ்தானுக்கு போகும்போது அவர் கேப்டன் பதவி கிடைக்குமான்னு என்ற ஒரு கருத்து வச்சிருக்காரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2023ல 2 பாலுக்கு 10 ரன் தேவைப்பட்ட போது ஒரு சிக்ஸரும் ஒரு பவுண்டரியும் அடித்து வெற்றி கோப்பையை கையில் கொடுத்தார். கடந்த 2 வருடமாக நம்ம சிஎஸ்கேல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சரியாக விளையாடல. அந்த இடத்தை இவர் நிரப்புவாரா? 2021ல இவருடைய சஞ்சுவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரசிகர் மத்தியில இவர் பர்ஃபார்மன்ஸை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஜடேஜா பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. நீங்களே எல்லா மேட்சும் பார்த்துருப்பீங்க. ஃபீல்டிங்கும் ஒரு 20 ரன் சேவ் பண்ணுவாப்புல. பேட்டிங்கும் ஒரு 20 ரன்ஸ் அடிப்பாப்புல. அப்புறம் வந்து பவுலிங்கும் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பாப்புல. அந்த பொக்கிஷம் தூக்கி ராஜஸ்தான் கையில கொடுத்துட்டாங்க. ராஜஸ்தான் போதுண்டா சாமின்ட்டு சாம் கரனையும் ஆல்ரவுண்டரான ஜடேஜாவும் வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர். 2 டேஸ்க்கு முன்னாடியும் முன்னாள் வீரரான முகமது கைஃபும் அப்டேட் பண்ணியிருந்தாரு. சாம்சங்கின் ஜடேஜா அவுட் அப்படின்னு சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. இந்த விட சிஎஸ்கே என்ன மாஸ்டர் பிளான் என்னன்னா, தோனி கீப்பிங் பண்ண முடியலன்ட்டு சஞ்சுவை கீப்பிங் பண்ண வச்சுட்டு தோனியை வந்து இம்பேக்ட் பிளேயராக பேட்டிங் மட்டும் ஆட வைக்கலான்ற ஒரு பிளான். சஞ்சு வந்து பேட்டிங் ஆடுவார், அதுக்கப்புறம் கீப்பிங்கும் பண்ணுவார், அதுக்கப்புறம் கேப்டனும் பண்ணுவார், எல்லா பொறுப்பும் கலக்கலாக பண்ணுவார்ன்ற சிஎஸ்கே அவர் மேலே நம்பிக்கை வச்சு தூக்கியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டு திறந்த ஐசிசி கேப் சீரீஸில் 300 அடிச்சிருக்காரு. அந்த டார்கெட்டும் அவர் வச்சு தூக்கியிருக்காங்க. பொறுத்திருந்தால் தான் பார்க்கலாம். இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ன்றதுனால ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாடுவாங்கன்று சிஎஸ்கே எதிர்பார்க்குறாங்க. இவர் எப்படி விளையாடுறான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்போர்ட் ஃபார் யூ.